ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கரண்டி காரத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/2 கரண்டி தனியாத்தூள், 1 கரண்டி அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 கரண்டி இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது, இது கூட கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மசாலா கூட நம்மக்கிட்ட இருக்கிற மீனை நம்ம கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கிழங்கா மீன். உங்கள்கிட்ட என்ன மீன் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் இப்போ 7 பீஸ் போடுறதுனால இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மசாலாவை அதிகமாக போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இப்போ தோசைக்கல்லில் மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. அது நல்லா சூடான பிறகு மீன் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வானலில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க பிடிக்கும்னா ஆயில் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் நீங்கள். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்த பிறகு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது நல்லா திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையுமே. வெந்த பிறகு மறுபடியும் கூட நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. ஆனால் இது நல்லாவே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இல்லைன்னா கறிவேப்பிலை எது இருக்குனாலும் அதை கொஞ்சம் சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடவே. ஆல்மோஸ்ட் டன். எல்லாமே நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.